வணக்கம். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண்மை மட்டும் தொழிலாக செய்து வாழ்ந்து வந்து பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள் நாம் அனைவரும். நமது தேவேந்திரகுல மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றம் இன்னும் மந்தமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. நம் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் ஒரே குடையின் கீழ், அதாவது நம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்திற்கான பேரணி, பொதுக்கூட்டம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நாம் அனைவரும் ஒரே குடையின் கீழ், பிசி 1936 நம்ம பிசி பட்டியலில் தான் இருந்திருக்கிறோம். அதே மாதிரி அனைவருமே எங்களை பிசி பட்டியலை கொண்டு போய் வைங்க. இப்போ இருக்கிற இடஒதுக்கீட்டில் இதில் அருந்ததியருக்கு 3% இந்த ஓங்கோலியிலிருந்து வந்த கருணாநிதியை கொடுத்து நம்ம உரிமைகளை பூரா பறிச்சுட்டு, ஒரு சக்கை கூட நம்மளுக்கு இன்னும் இல்லை. நம்ம மக்கள் எந்த விதமான ஒரு அரசு இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பில் போகிறதுக்கு வாய்ப்பில்லாமல் ஆக்கிட்டார் அப்படி இந்த கருணாநிதி என்ற தெலுங்கர். ஆகவே இதை கருத்தில் கொண்டு நம் மக்கள் அனைவரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான முன்னெடுப்பை எடுத்து ஓரணியில் நின்று நாம் அனைவரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கான ஆயுதமாக இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலை மையமாக வைத்து அதற்கு முன்னாடி எப்படியாவது இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுத்தே ஆக வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் கூறுவது என்னவென்றால், மத்திய அரசு நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்தைக்காக பரிசீலனை பண்ண சொல்லி இந்த தமிழ்நாடு அரசு திராவிட அரசுக்கு 3 முறை கடிதம் எழுதியும் இந்த ஆளுகின்ற திராவிட ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம என்னமோ இந்த தாட்கோ, இந்த மாதிரி மானியம், இந்த மாதிரி வீணாக போன என்னமோ கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையிலே தான் நம்ம மக்கள்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதை தடுத்து நிறுத்திக்கிட்டு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இந்த தமிழ்நாடு அரசு இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்கிறது. ஆகவே நம் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வெகுண்டெழுந்து ஒரு போராட்டம் நடத்தியாவது அனைவரும், ஒரு பொதுக்கூட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு பேசி பொது வழியில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இந்த மாதிரி பண்ணி நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்தை நமது இளைய தலைமுறைகளுக்கு வென்றெடுத்து தர வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு புரட்சியாவது கண்டிப்பாக செய்யணும். ஒரு புரட்சின்னா வெளியில் புரட்சி செய்யாட்டியும் கூட அனைவரும் இந்த சமூக வலைதளத்தில் ஒரு புரட்சி செய்ய வேண்டும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தேவேந்திரகுல மக்களும், ஒரு இளைஞர்கள் மற்றும் இளைஞர் பட்டாளங்கள், மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள், மல்லத்திகள் அனைவரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அனைவருமே இந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுருக்கிறோம். இதில் இந்த எங்களுடைய தேவேந்திரகுல மக்களை பிசி பட்டியலை கொண்டு போய் வைங்க. ஏன்னா நாங்கள் அனைவருமே இதை விரும்புகிறோம். இப்போ இருக்கிற இடஒதுக்கீட்டில் எந்த விதமான மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், இடப்பங்கீட்டு பாதிப்பு இல்லாமல், இப்போ இருக்கிற இடப்பங்கீட்டில் எங்களுடைய தேவேந்திரகுல மக்களை பிசி பட்டியலை வைங்க அப்படின்ட்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்டு நமது
உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பட்டியலிலிருந்து வெளியேறி சும்மா தன்மானமாக தரமாக சும்மா ராஜ கம்பீரமாக அப்படியே வெற்றி நடை போட்டு இந்த பட்டியல் என்ற விலங்கை உடைத்து அனைவரும் வெளியேறி உண்மையிலே நம் மக்கள் அனைவரும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் சமூக அந்தஸ்து பெற்று நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அடைய அனைவரும் முன்வர வேண்டும் என்று இந்த காணொளி மூலம் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.